நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். விகடன் நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஐயா அவரை பற்றிய புத்தக வெளியீடு, அதில் நிறைய பேசி இருக்கிறாங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? ராகவா, இப்போ ஒண்ணு கிட்டு போலடா. ஒவ்வொரு மதியம் ஒவ்வொரு டைப்பா இருக்கும்டா. சொன்னா கேளு, வா அப்படி ஓடி போமா. இந்த ராகவோட திறமையை குறைச்சு எடை போட்டுட்டல, பொறுத்திருந்து பா. விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம். இந்த மேடையில எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல் தும்படே விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார். யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல் தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படி. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க அப்ப. சொல்லவா? இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை வளர்ச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலாம்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு பெரிய லாட்டரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா டிஎம்கே கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் கொடுமையை பாருங்க. சமூகம் பெரிய இடம் போட்டு தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. அதன் பிறகு இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய மெயின் ஃபண்டர். மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களா? மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சி உறுதுணையாக இருந்தது யார்? திமுகவுக்கான தேர்தல் உத்திகளை நவீனப்படுத்தவும் புதிய உத்திகளை மேற்கொள்ளவும் ஐபாக் நிறுவனத்தின் தலைவராக இருந்த பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்தவர் ஆதவ் அர்ஜுனா. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கிய உடனே வாழ்த்து முதல்ல யார்ட்ட வாங்குனீங்க? சல்னை யார்ட்ட வாழ்த்து வாங்குனீங்க? அப்படியே சிரிச்சிட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஐயோ, அது ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி, நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட 3ஆ பிரிப்போம். மாஸ்டர் பிளான். இந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். அரே பேயில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. அதற்காக இது திமுக நடத்துற சதியா? உங்களுக்கு என்ன சந்தேகம்? எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர். இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். 3 நாள் லீவ் எடுத்துக்கோ. ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் ஒரு கையில இருக்கா, இல்ல துணை பொதுச் செயலர் ஒரு கையில இருக்கா? ஏண்டா நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? கரெக்ட், அவர் அடிப்பாரே. சரி போடா பாஸ், போடா. இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா 2 தலைவரா? அண்ணே மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எங்க இல்ல. அவன் கேட்டானா? இந்த ட்ரெஸ் பத்தி அவன் கேட்டானா? என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டுல இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. யோ, அது ஓனர் சொல்லியா? யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்ல. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை அது என் விதி போல ஆகட்டும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா? அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. என்ன பறக்கான அது?
என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் இது பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக